எப்பொழுதெல்லாம் மெயின்டெனன்ஸ் ஆர்டர் மறுக்கப்படும்? மெயின்டெனன்ஸ் கொடுக்கலைன்னா என்ன பண்ணுறது? மனைவிக்கு சஃபிஷியண்ட்டான இன்கம் இருந்ததுன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக மெயின்டெனன்ஸ் கொடுக்கணுங்கிறது அவசியம் இல்லை. அதே மாதிரி மனைவி அடல்ட்ரியில் இருந்து அது நீதிமன்றத்திற்கு ஆதாரத்துடன் ப்ரூவ் பண்ணியிருந்தாங்கன்னா அடல்ட்ரியில் இருக்க மனைவிக்கு மெயின்டெனன்ஸ் கொடுக்க வேண்டாம். வித்தவுட் ரீசனபிள் காஸ், எதுவுமே காரணமே இல்லாமல் மனைவி தேவையில்லாமல் மனைவி கணவனை விட்டு பிரிந்து போயிருக்காங்கங்கிறத நீதிமன்றத்திற்கு நம்பத்தகுந்த வகையில் ப்ரூவ் பண்ணியிருந்தா நீதிமன்றம் சில சமயங்களில் மெயின்டெனன்ஸை மனைவிக்கு மறுக்கக்கூடும். அதே மாதிரி அந்த ஜீவனாம்சம் வாங்குறதுக்கு மனைவி ஃப்ராடாக கிளைம் பண்ணியிருந்தாங்கன்னா, ஏன்னா அவங்க நல்ல வேலையில் இருப்பாங்க, எனக்கு வேலையிலே இல்லை அப்படின்னு சொல்லி மனைவி சொல்லியிருந்தாங்கன்னா அந்த மாதிரி சமயத்தில் நீதிமன்றம் மனைவிக்கு ஜீவனாம்சத்தை வழங்காது. அதே மாதிரி கணவன் ஜீவனாம்சத்தை கொடுக்கல அப்படின்னு சொன்னால் மனைவிக்கு கணவன் மேலே வாரண்ட் இஷ்யூ பண்ணலாம், கணவன் மேலே ஃபைன் போடலாம். ஒரு டிஃபால்ட்டுக்கு அவருக்கு 1 மாதம் அவருக்கு சிறை தண்டனை கொடுக்கலாம், அதாவது சிவில் இம்ப்ரிசன்மெண்ட் பண்ண முடியும். டியர் லா ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பட்டிங் அட்வொகேட்ஸ், நான் ரேணுகா திருவேங்கடம் வழக்கறிஞர். உங்களுக்கு இந்த வீடியோவில் ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா நீங்கள் என்னை என் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு கேளுங்கள். உங்கள் சந்தேகங்களுக்கு நான் பதில் சொல்கிறேன்.